அதிகாரம் 11. எசேக்கியேல் கண்ட தரிசனம் இந்த அதிகாரத்தில் நிறைவு பெறுகிறது. எருசலேமில் தங்கியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக எசேக்கியேல் கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போனவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலான செய்தியை சொல்லுகிறார். எருசலேமில் தங்கியிருக்கிற யூதர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் இப்போது வேதனைகளை அனுபவித்தாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். தேவனுடைய மகிமை கடந்து போகிறது. எசேக்கியேல் கண்ட தரிசனம் அவரிடத்தில் இருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் தனக்கு காண்பித்த யாவையும் எசேக்கியேல் சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார்.